அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு மிகப்பெரிய வாகனத்தை அந்த இன்ஜின் தான் இயக்கும். மிகப்பெரிய ஒரு வண்டியை அந்த ஓட்டுநர் இல்லாம ஓட்ட முடியாது. எருதுகளை தொடர்ந்து வண்டிகள் பின்னால் செல்வது போல ஒருவருடைய எண்ணங்களை தொடர்ந்து அவருடைய முழு வாழ்க்கையுமே பின்னால் செல்கிறது என்ற ஒரு செய்தியை தம்மபதத்தில் புத்தர் பெருமான் கூறுகிறார். அப்ப எண்ணங்கள் என்பது மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று. எண்ணங்களை குறித்து நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் என்ற 2 பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த நேர்மறையாக எண்ணங்கள் வருவதற்கும், எதிர்மறையான எண்ணங்கள் வருவதற்கும் நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம பிறந்து வளர்றோம். நம்ம பிறந்து வளரும்போது நம்முடைய பெற்றோர்கள், சூழ்நிலை, நம்முடைய மரபு ஆகிய காரணங்கள் நமக்கு ஒரு வகையான மைண்ட் செட்டை கொடுத்துட்டு. சரி, நமக்கு வரக்கூடிய எண்ணங்களுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம பொறுப்பு. நல்ல எண்ணங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு செயல்படுத்தினால் நல்ல விளைவுகளை நீங்கள் சந்திக்க முடியும். கெட்ட எண்ணங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அதை செயல்படுத்தினால் அதற்கான தீய விளைவுகளை சந்திக்க முடியும். நல்ல எண்ணங்கள் எப்போதும் ஒருத்தரை எனர்ஜியை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும். நல்ல எண்ணங்கள் ஒருத்தரை எப்போதுமே ஹாப்பியா வச்சிருக்கும். அவருடைய மனநிலையை ஹாப்பியா வச்சிருக்கும், உடலை ஹாப்பியா வச்சிருக்கும், சூழ்நிலையை ஹாப்பியா வச்சிருக்கும். ஆனால் தீய எண்ணங்கள் நமக்குள் எனர்ஜி ரொம்ப லாஸ் பண்ணும், நம்மளை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும், நம்மளை ரொம்ப குறுகிய மனநிலையை கொண்டு போவோம். எப்போதும் உடலையும் மனதையும் நமக்கு துன்பத்தையே தரும். எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது. ஒரு சோசியாலஜி மைண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்களின் குவியல், ஒட்டுமொத்த பண்டல், இதுதான் நான். ஆன்மீக ரீதியா வேற ஒரு நான் சொல்லலாம். அப்ப எண்ணங்களை நாம உள்ள எப்படி வைக்கிறோம், நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நம்ம எப்படி கவனிக்கிறோம், நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நம்ம எப்படி டாக்டிஸ் பண்றோம், நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய இருக்குது. வேண்டாத விருந்தாளி முகத்தை சொல்லிச்சா கூட போயிடுவான். அவன் சரி, இவன் சரியில்லை, இவன் வீட்டில் நம்ம எந்த பிரயோஜனம் இல்லை, இவன் போனா நம்மளை மதிக்க மாட்டான், நம்ம போயிடுவான். ஆனால் வேண்டாத எண்ணங்களை நீங்கள் உங்களுக்குள்ள விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சீக்கிரத்துல வெளியேறாது. அது செயல் வடிவம் பெறாமல் வெளியே போவாது. அப்ப எண்ணங்களின் மீது நாம் கவனிக்க வேண்டும். அந்த எண்ணங்களால் நாம் உயர்ந்து நிற்கணும். நம்ம எண்ணம் பாசிட்டிவா இருக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் நம்ம அட்ரஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நம்ம செயல் வடிவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணங்கள் தானாக வருகின்றன, அது இருக்கிறது, அது தானாக மறைந்து விடக்கூடிய ஒன்று. நாம் தான் அதனோடு தொடர்பு கொண்டு அதை விருத்தி பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்றோம். அப்ப எண்ணங்கள் அதுவா போகக்கூடிய எண்ணங்கள்ல நமக்கு வாழ்வியலுக்கு தேவையான எண்ணங்களோடு நம்ம கனெக்ட் ஆகி செயல்படுத்தலாம். இதுல 2 நிலைகளை நீங்கள் யோசித்து பார்க்கணும். மனதினுடைய தன்மை எண்ணங்களை விட்டு கொண்டே இருப்பது. ஒவ்வொரு எண்ணம் மறையும், அடுத்த எண்ணம் வரும், அப்படி மறையும் வரும். எண்ணங்கள் இல்லாமல் மனிதன் இருக்கிறது இல்லை. இது மனமானது சுயமாக பேசிக்கொண்டே இருக்கும். எண்ணங்கள் வரும்போது மனம் சுயமா பேச ஆரம்பிக்கிறோம், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும், கடைசி வரை பேசும். இப்படி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ணங்களில் நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய 5 கோஷங்கள் சொல்றோம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷத்தை சொல்றோம். இந்த 5 கோஷத்தில் மனோமய கோஷம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மைண்ட் பாடியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஒரு பையனை எடுத்துட்டீங்கன்னா, அவன் நெகட்டிவா, அதாவது தீய பழக்கங்களை மேற்கொள்வதற்கு அசாத்தியமான திறமை எல்லாம் தேவைப்படாது. அவன் ஏதாவது ஒரு சிகரெட் குடிக்கணும்னு நினைச்சா கூட கடையில போய் வாங்கிட்டு குடிச்சிட்டு உட்கார்ந்துடலாம். ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவா வேண்டான்னு விடுறதுக்கு வில் பவர் வேணும். அந்த வில் பவர் வேணுமா? அப்ப சிதைந்து போன மனதால் அந்த வில் பவர் தர முடியாது. மனம் ரொம்ப சிதைஞ்சு போய் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்களால வில் பவரோட இருக்க முடியாது. அப்ப அந்த வில் பவர், இப்ப பாருங்களேன், ஒரு சூரிய ஒளி இருக்குது, அது எல்லா இடத்துலயும் விழுது. அந்த சூரிய ஒளியில போய் ஒரு லென்ஸை வச்சு கீழே ஒரு தீக்குச்சியை வச்சா சூரிய ஒளி ஃபோக்கஸ் ஆகும்போது அந்த தீக்குச்சி கூட ஃபயர் ஆகுது. அதே போல் சிதறி போன மனதால் உங்களால் ஒரு உருப்படியான ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணங்களை உங்களால் நிற்க முடியாது. அப்ப அந்த சிதறிய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அப்ப மன ஒருமைப்பாட்டு பயிற்சிகளை எண்ணங்களை ஆளுமை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பா பண்ணணும். மன ஒருமைப்பாட்டு பயிற்சிகளை தினசரி மேற்கொண்டு வரும்போது ஒரு 20 நிமிடமாவது மைண்ட் பாடிக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். எல்லாம் பிசிக்கலுக்கு மட்டும்தான் எல்லாரும் எக்ஸசைஸ் கொடுக்கும். பிசிக்கலா ஒண்ணு பிரச்சனைனா உடனே மருத்துவமனையில போய் காமிச்சு சரி பண்றோம். ஆனால் மனதில் வரக்கூடிய
பொறாமை, போட்டி, பகை, அச்சம், வெறுப்பு, எரிச்சல் போன்ற அந்த நெகட்டிவ் குணங்களை குறித்த ஒரு கவனம் இல்லை. அது ஒரு நோயாவே நினைக்கல. அது நமக்கு வளர்ந்து வளர்ந்து பூதாகாரமா நம்முடைய மனதை ரொம்ப பற்றி நம்முடைய உடலையும் மனதையும் வாழ்க்கையும் அம்பாக்கி விடுகிறது. ஆகவே எண்ணங்களின் மீது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் என்றால் எண்ணங்களுக்கு வலிமை தரக்கூடிய அளவு மனோமய கோஷ பயிற்சிகளை நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். மனோமய கோஷ பயிற்சிகளை நன்கு எடுத்த பிறகு எந்த எண்ணத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நல்ல தெளிவா புரிந்து கொள்ள முடியும். நமக்கு 1000 எண்ணங்கள் வரலாம், நல்ல எண்ணம் வரலாம், தீய எண்ணம் வரலாம். நாம் அதனோடு கலக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விழிப்பு அந்த மன ஒருமைப்பாட்டு பயிற்சியின் மூலமாக நமக்கு கிட்டும். ஆகவே எண்ணங்களின் மீது கவனத்தை செலுத்துங்கள். எண்ணங்கள் தான் உங்களுடைய முழு வாழ்க்கையுமே முடிவு செய்கிறது. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இயல்பும் இருப்பிடமும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்ற அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சிய வரிகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக எண்ணங்களின் மீது நீங்கள் ஆளுமை கொள்ளுங்கள். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.